வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு கம்மியான அளவில் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, மைசூர் பாக்கு கம்மியான அளவில் செஞ்சு காமிங்கன்ட்டு. அதுக்காகவே செஞ்சுருக்கோம். 1/4 கிலோ கடலை மாவு வச்சு இன்றைக்கி மைசூர் பாக்கு செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி கம்மியான அளவில் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதுக்காகவே செஞ்சுருக்கோம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 கிலோ சுகர் போட்டுக்கலாம். அதில் 250 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கிராம் கணக்கில் சொல்கிறோம், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். சுகர் கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கட்டும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு அதில் 1/2 கேஜி ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயிலுங்க. வெயிட் போட்டு தான் எடுக்கிறோம். இந்த மாதிரி வெயிட் போட்டு செய்யுங்க, எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆயிலில் நம்ம சூடு வைக்க போகிறோம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். நம்ம சுகர் போட்டிருந்தது கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ கொதி வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதுலேருந்து 1 நிமிஷம் கொதி வந்தாவே போதும், கரெக்டான பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதில் கடலை மாவை சேர்த்துக்கணும். அதுக்காக 250 கிராம் கடலை மாவு எடுத்து ஜல்லடை பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை இந்த மைசூர் பாக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் வீட்டில். நீங்கள் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். முழுசாக வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிக்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பைசி மைசூர் பாக்கு கூட செஞ்சு காமிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளோட ரெடிமேட் பஜ்ஜி மாவு வருது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு நாளைக்கு மைசூர் பாக்கு செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கமெண்ட்டில் வந்து செய்யலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஃப்ளேம் அதிகப்படுத்திடாதீங்க, அடி தீய ஆரம்பிச்சிடும். அந்த கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடு இருக்குன்றது. இப்போ ஆயிலும் சூடேறி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு கரண்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 பேட்ச் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். சூடான ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ சூப்பரான ஒரு மைசூர் பாக்கு ரெடி ஆகுங்க. இந்த கொதி வர்றது அடங்கினதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நம்ம எந்த மாதிரி செய்யணுன்றது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி செய்யுங்க. நம்ம சேர்த்துருந்த ஆயிலெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு கரண்டி, இப்போ 2வது கரண்டி ஊற்றிருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மைசூர் பாக்கு செய்கிறது இந்த மாதிரி தாங்க செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து செய்கிறப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு மைசூர் பாக்கு ரெடி ஆகும். இந்த ஆயிலெல்லாம் முழுசாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ரிலீஸ் பண்ணணும். அது வரைக்கும் இதே மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம செய்கிற இந்த மைசூர் பாக்கு 1/2 கேஜி ஆயில் கரெக்டாக இருக்குங்க. திரும்பவும் ஆயில் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். இது இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 3வது பேட்ச் சேர்த்துக்கிறோம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. கரெக்டான பதம் வர்றப்போ நான் சொல்கிறேன், அந்த சமயத்தில் எடுத்து ஒரு ட்ரையில் ஊற்றிடலாங்க. இந்த சுகர் சிரப்பில் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் 10 நிமிஷமாக கிண்டிட்டு இருக்கிறோம். மைசூர் பாக்கு ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வந்தாவே போதும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ஒரு 50 ml சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு பர்ஃபெக்டான மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு ட்ரையில் போடணும். அந்த ட்ரையில் நம்ம நெய் பூசி வச்சுருக்கிறோம். கண்டிப்பாக நெய் பூசணுங்க. நெய் பூசிட்டு அந்த ட்ரையில் எடுத்து இதை போட்டுக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண மைசூர் பாக்கெல்லாம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரையல்னாலே பரவாயில்ல. உங்கள் வீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாச்சும் ஹைட்டான பாத்திரம் இருந்தால் கூட போதும். அதில் ஊற்றிட்டு அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடணுங்க. அதுக்கு முன்னே இந்த மாதிரி முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரப்பிட்டுடலாம். இந்த மாதிரி பரப்பிட்டு மேலே கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணிடலாங்க. நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுங்க. இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ண போகலாம். இந்த மைசூர் பாக்கு என்ன கொஞ்சம் அழகாக்கணுன்னாக்கா பிஸ்தா பாதாம் சேவல் இருந்தால் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம் மட்டும் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த மைசூர் பாக்கு. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். மைசூர் பாக்கு கடையில் வாங்குறப்ப பார்த்துருப்பீங்க, நடுவில் ப்ரௌன் கலர் இருக்கும். அது எப்படி வருதுன்னா, இந்த மைசூர் பாக்கு ஒரு ஹைட்டான பாத்திரத்தில் ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டோம்னா நடுவில் ப்ரௌன் கலராக வரும். இந்த மைசூர் பாக்கு கட் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம். அதுக்காக முதல்ல ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணுறதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்துட்டுருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மைசூர் பாக்கு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.